தேர்தலில் கதாநாயகனாலே அது தேர்தல் அறிக்கை தான் சார். எல்லா கட்சிகளும் தங்களோட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் வந்து திமுகவோட தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. எப்படி இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம்? பொதுவாக ப. சிதம்பரம் ஒரு முறை குறிப்பிட்டதைப் போல திமுக தேர்தல் அறிக்கை தான் ஹீரோன்னு சொன்னார். ஆனால் இந்த முறை தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிற இந்த தேர்தல் அறிக்கை 2021 அவர் அறிவித்த போது சிலர் கிண்டலும் கேலியும் செய்தார்கள். ஆனால் அவர் சொன்ன அத்தனையும் 5 ஆண்டு காலத்தில் முடித்துவிட்டு மீண்டும் ஆட்சி தொடர்வதற்குரிய ஒப்புதலை பெறுவதற்காகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே இன்றைக்கு தளபதி சென்றிருக்கிறார். இந்த தேர்தல் அறிக்கையில் பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இல்லத்தரசி என்கிற ஒரு உன்னதமான ஒரு திட்டத்தை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு காலத்தில் ஃப்ரிட்ஜு, ஏர் கண்டிஷனர், வாஷிங் மிஷின் இது போன்ற லக்ஸுரி ஐட்டம்ஸ் என்று சொல்லப்படுவதெல்லாம் பணக்காரர் வீட்டிலே தான் இருந்ததாக வரலாறு. ஆனால் அதை பாமர ஏழை மக்களுடைய இல்லங்களும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இன்றைய தினம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருமான வரி கட்டாத இல்லத்தரசிகள் அத்தனை பேருக்கும் 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்து, ஏற்கனவே அந்த பொருள் இருந்தால் அதை புதுப்பித்துக் கொள்வதற்கும் புதிதாக வாங்குவதற்கோ 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்துருக்குறாரு. இது வந்து தமிழ்நாடு இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்தையும் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. அவங்க ஆப்ஷன் எங்கே வேணால் போய் கடைக்கு போய் காய்கறி வாங்குவதை போல் பொருட்களை வாங்கி கொண்டு வரக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தை இன்றைக்கி அறிவித்திருக்கிறார். இது நிச்சயமாக தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஏற்கனவே கலைஞர் உரிமை தொகை 1000 2000 உயர்த்தப்பட்டதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்து அது தொடரும் என்று அறிவித்திருக்கிறார். அதே போல் இந்த பொருள்களும் கொடுக்குற போது உள்ளபடியே பெண் உரிமைக்காக துவக்கப்பட்ட இந்த இயக்கம் முழுமையாக பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையும் அந்தஸ்தையும் பொருளாதாரத்திலும் சோஷியலி சமூகத்தை, அதாவது சமூக ரீதியான ஒரு வளர்ச்சியும் பெறுவதற்குரிய திட்டங்களை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இது நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய வரவேற்போடு ஏற்றுக்கொண்டு 200க்கும் மேற்பட்ட இடங்களிலே திமுகவை வெற்றி பெற செய்வார். எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கடன் சுமை அதிகமாக இருக்குன்னு சொல்லி கருத்து வச்சுட்டே வராங்க. எப்படி பார்க்குறீங்க? இப்படித்தான் சொன்னார்கள். எப்படி கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. பஸ்ஸில் விடியல் பயணம் நாங்கள் சொன்னபோது எடப்பாடி நக்கலாக மேடையில் சிரிச்சே சொன்னார். எல்லாம் முடியுமான்னு சொன்னார். இப்போ அவரை பார்த்து ஊரே சிரிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் எல்லாரையும் வண்டியில் ஏற்றி அனுப்புகிறோம். உண்டா இல்லையா? சிரிச்சாரா இல்லையா? நீங்கள் தானே போட்டு காட்டுனீங்க. அதே போல் ஏமாத்துக்கிறார் ஸ்டாலின், ஏமாத்துக்கிறார். கொடுக்க முடியாது. எப்படி 1000 ரூபா கொடுக்க முடியல? ஒரு 2000 ரூபா கொடுத்தார். உங்களுக்கு 3000 கொடுத்தார். அது மட்டுமல்ல 5000 ரூபாய் 3 மாதத்துக்கு சேர்த்து கோடை கால நிவாரணமாக சேர்த்து 5 வருஷம் கொடுத்துருவார். ஆக எடப்பாடிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் ஏதோ வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதுன்னு சொல்ல தானே செய்வார். சார் இல்லை சார், ஆல்ரெடியே 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குது. ஆனால் இந்த திட்டங்களை எல்லாம் இதை அண்ணா சொன்னது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. 1967 அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட போது தேர்தலில் வாக்குறுதி சொன்னார். திமுக ஆட்சிக்கு வந்தால் 3 படி அரிசி லட்சியம், 1 படி நிச்சயம்னார். உடனடியாக ஆட்சிக்கு வந்தோன்னா அண்ணா ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் கடற்கரையிலே கூட்டத்தை பேசுகிற போது பொறுப்பேற்று கொண்டு வந்து பேச, இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற எடப்பாடிக்கு தெரியாது. இதெல்லாம் 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. தமிழ்நாட்டு அரசியலில் இதெல்லாம் பார்க்காதவங்க பாதி பேர் இருக்கிறாங்க. நாங்கள்லாம் அந்த காலத்துலேருந்து இந்த கட்சியில் இருக்கிறதுனால கடற்கரை கூட்டத்தில் அண்ணா பேசியதை கேட்டவன் தான். அப்பொழுது அண்ணா சொன்னார், கஜானாவை உங்களுடைய பேராதரவு பெற்று மிகுந்த ஆவலோடு தான் கஜானாவை திறந்து பார்த்தேன். அந்த கஜானாவில் கடன் பத்திரமும், அதாவது உணவு பஞ்சமும் இருக்கக்கூடிய கஜானாவும் காலி, கரஞ்சியும் காலி என்று அண்ணா சொல்லிவிட்டு சொன்னார். ஆனால் அண்ணாதுரையினுடைய மண்டை காலி இல்லை என்று சொல்லி சொன்னதை போலவே மார்ச் மாதம் பொறுப்பேற்றார். மே மாதம் 1ஆம் தேதி சென்னையிலும் கோவையிலும் படியரசு போட்டார். அன்றைக்கு எங்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த எம்ஜிஆருடைய தலைமையில் கலைஞர் தான் ஆலந்தூர்லேயே அந்த திட்டத்தை துவக்கி வச்சார். இது வரலாறு. அதே போல் இன்றைக்கு கடன் துறை இருந்தாலும் கஜானா காலியாக இருக்கிறதோ, கஜானா காலியாக இருந்தாலும் கூட
மு க ஸ்டாலினுடைய மண்டை காலில்லை. அதை பயன்படுத்தி தமிழக மக்களுக்கு நிவர்த்தியமாக செய்வோம்.